வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 3rd டேர்ம் எக்ஸாம்பிள் 3.6 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். இந்த சம்மெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா கவனித்து எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் by using the identity a square minus b square is equal to a plus b a minus b. ஐடென்டி என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஐடென்டியே நீ என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாமலே இந்த சம்மை என்ன செஞ்சிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? a ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே a ஸ்கொயர் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூவும் எவ்வளோ தான் அப்படின்னா 1 தான். அப்போ 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 1 க்யூப்னு எழுதலாம், அதோட வேல்யூவும் 1 தான். 1 பவர் 4னு எழுதலாம். ஸோ நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இங்கே a ஸ்கொயர்னு இருந்ததுனால இதை நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, a தான் இருக்குது. இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆனால் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்மெட் படி எழுதினோம்னா எப்படி எழுதணும்? a ப்ளஸ் b a மைனஸ் b, அதாவது a ப்ளஸ் 1 a மைனஸ் 1. முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட்டு சம்மோட ஆன்சர் அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 9k ஸ்கொயர் மைனஸ் 25. 9k ஸ்கொயரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3k த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 3k இன்ட்டு 3k மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 இன்ட்டு 3 9. கேவையும் மல்டிப்ளை பண்ணால் k ஸ்கொயர். அப்போ 9k ஸ்கொயருக்கு பதிலாக எப்படி எழுதலாம், 3k த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சம் இதே மாடலில் உள்ள ஒரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். ப்ராக்கெட் போட்டால் ஸ்கொயர் பண்ணலைன்னு அர்த்தம், ப்ராக்கெட் போடலைன்னா ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஸ்கொயர் பண்ணி எழுதின வேல்யூ, ஆனால் இது இனிமேல் தான் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 9k ஸ்கொயரை 3k த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3k இருக்குது. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 3k ப்ளஸ் 5, 3k மைனஸ் 5, a ப்ளஸ் b a மைனஸ் b. முடிஞ்சு போச்சு. மூணாவது சம் பாருங்கள். 64x ஸ்கொயர் மைனஸ் 81y ஸ்கொயர். 64x ஸ்கொயர் மைனஸ் 81y ஸ்கொயர். இப்போ 64 எப்படி எழுதலாம், 8 இன்ட்டு 8ன்னு எழுதலாம், ரைட்? 8 ஸ்கொயர். 64 எப்படி எழுதியிருக்காங்க, 8 ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 81 எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு 9, 9 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அதாவது 64 8 இன்ட்டு 8ன்னு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். 81 9 இன்ட்டு 9ன்னு என்ன செஞ்சுருக்கணும், பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இங்கே இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் சம் கொடுக்கும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுப்பாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் மேலே ஹையர் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமான சம்மாக இருக்கும். ஆனால் இப்போ தான் முத இந்த ஃபார்முலா படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் எப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது 1 4 9 25 36. இதெல்லாம் என்னது, இது 1 ஸ்கொயரோட வேல்யூ, இது 2 ஸ்கொயரோட வேல்யூ, இது 3 ஸ்கொயரோட வேல்யூ, இது 5 ஸ்கொயரோட வேல்யூ, 16 அது 4 ஸ்கொயர் வேல்யூ, 36 இது 6 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இப்படி வேல்யூஸ் தான் ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இப்படி வரிசைக்காக சொல்லி பார்த்தாலே தெரியும். ஸோ 64 பார்த்தோன்னையே அது 8ஓட ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 81 அது 9ஓட ஸ்கொயர் அப்படிங்கிறதும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் இப்போவுமே இப்போ நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் கொஞ்சமாக படிங்க. 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் எல்லா ஸ்கொயர் வேல்யூஸும் உங்களுக்கு மெமரபுளாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இப்போ எனக்கு தெரியும், நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16, 5 ஸ்கொயர் சொல்லுங்கள் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் இப்போ தான் எழுதணும் 64, 9 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 81, 10 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 100. ஓகேவா? படிச்சுக்கலாமா? இப்படி நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா இதே மாடலில் வேறு என்ன சம் வந்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ சம்முக்கு வருவோம். இது இப்போ எப்படி வந்துருச்சு? 8x த ஹோல் ஸ்கொயர் 9y த ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் இப்போ ப்ராக்கெட் போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. a இருக்க வேண்டிய இடத்துல 8x இருக்குது அண்டு a இருக்க வேண்டிய இடத்துல 8x இருக்குது அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல 9y அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும்? a ப்ளஸ் b, அப்போ 8x ப்ளஸ் 9y. a மைனஸ் b, 8x மைனஸ் 9y. That's all. Thank you.